ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்கள் பார்த்திபன் பேசுகிறேன் மீண்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு ஆப் பற்றி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் அதே மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சென்சார் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஆப் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் ஒரு நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான் இருக்கும், கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போவும் நான் அந்த ஆப் ஓப்பன் பண்ண போகிறேன். எயிட்டி ஃபைவ்ல வச்சுக்கிறேன். நான் ஏன் 85ல வச்சேன் அப்படின்னா நான் பேசுறது உங்களுக்கு கேட்காது, அதனால. வி வாக் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு. இந்த ஆப்போட சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத முதற்கொண்டு இங்கே அப்டேட் ஆகும். அதுக்கு முதல்ல நம்மளோட லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணியிருக்கணும். சரிங்களா, முதல்ல நம்மளோட லொக்கேஷனை ஆன் பண்ணணும். ஸோ அதை நான் பண்ணுறேன். அது எப்படி ஆகுது அப்படிங்கிறது மட்டும் பாருங்கள். இப்போது உள்ள நான் ஆப்புக்குள்ளே போகிறேன். சாரி, ஓகே, உள்ளே போயிடுச்சு. இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம உள்ளே போனோடனே நமக்கு வந்து எடுத்தோடனே நமக்கு வந்து நம்மளோட லொக்கேஷனை வந்து ஆன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும். நம்ம வந்து அதுக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே அப்படிங்கிறத கொடுக்கணும். நான் ஆல்ரெடி கொடுத்துட்டேன். இப்போது ஹோம் இருக்கு. இப்போ பாருங்க, இங்கே வந்து வேற மாதிரி காட்டுது, வடக்கநந்தல் அப்படின்னு காட்டுது. இப்போ நான் லொக்கேஷன் ஆன் பண்ணிட்டேன். லொக்கேஷன் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா சேவ் மை லொக்கேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவ் லொக்கேஷனை கொடுத்துட்டு நீங்கள் பேக் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கான நீங்கள் எங்கெங்கே போகிறீங்க, என்னென்ன பண்ணுறீங்கன்றத விட எங்கெங்கெல்லாம் போகிறீங்க, எந்தெந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத இங்கே அப்டேட்டாக காட்டும். இப்போ நான் வந்து சவுத் சைடு வந்து நான் திரும்பி உட்காந்துருக்கேன். இந்தாண்ட பாருங்க, பாருங்க என்னோட கோட் நம்பர் முதற்கொண்டு, அதாவது என்னோட கச்சராயபாளையத்தோட என்னோட நேட்டிவோட கோட் நம்பர் முதற்கொண்டு இது சொல்லிடுச்சு. சரிங்களா, இது என்னோட லொக்கேஷனு. $200 கிலோமீட்டர், அப்ராக்சிமேட்லி 200 மீட்டர். சரிங்களா, இது வந்து சேவ் கரண்ட் லொக்கேஷன். பாருங்கள், இந்த லொக்கேஷனை நம்ம சேவ் கொடுத்துட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். சரிங்களா, இப்போ பாருங்கள், பாருங்க இங்கே 2 கிலோமீட்டர்னு போட்டிருக்கோம். முன்னாடி 200 கிலோமீட்டர் போட்டிருக்கோம். பாருங்க, இப்போ 3 கிலோமீட்டர். இப்போ நான் இந்த பக்கம், அதாவது வெஸ்ட் பக்கம் திரும்பியிருக்கேன். ஆமாம், வெஸ்ட் பக்கம் திரும்பியிருக்கேன். இந்த பக்கம் எத்தனை கிலோமீட்டர்னு பார்க்கலாம். பாருங்க இங்கிருந்து அம்மாப்பேட்டை டு கச்சராபாளையம் எங்க எத்தனை கிலோமீட்டரு? 200 meters, 200 கிலோமீட்டர். சரியா?
அடுத்து பாருங்கள், இப்போ நான் வந்து நார்த் சைடு திரும்புகிறேன், நார்த் ஸ்ட்ரீட் சைடு திரும்புகிறேன். இந்த பக்கம் இங்கே 200 மீட்ரு. இங்கே பாருங்கள், நான் எந்தெந்த பக்கம் திரும்புகிறனோ அந்தந்த பக்கம்லாம் உள்ள ஊரோட நேம் சொல்லி இங்கே நான் எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறத சொல்லும். இங்கே பாருங்கள், 2 கிலோமீட்ரு, அதாவது என்ன ஊர், ஓகே இது என்ன ஊர்னே தெரியல. இது அங்கே அம்மாப்பேட்டை, இந்த பக்கமும் அம்மாப்பேட்டை தான் இருக்குது. இந்த பக்கம் வந்து இந்த பக்கம் 2 கிலோமீட்டர்லேருந்து 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. 2 கிலோமீட்டர் இதில் நம்ம வந்துடலாம். சாரி, அங்கேருந்து இங்கே வந்து 2 கிலோமீட்டர் தான், இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு 2 கிலோமீட்ரு. ஸோ இப்படி தான், சரியா? நம்ம எங்கெங்க இருக்கோமோ அதெல்லாம் அப்படியே சொல்லணும். இங்க பாருங்க, அடுத்து நான் இப்போ வந்து ஈஸ்ட் பக்கம் திரும்பிட்டேன். இது ஏதோ NTR அப்படின்னு சொல்லுது. ஸோ இந்த பக்கம் எல்லாமே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுது. சாரி, இந்த பக்கம் வந்து என்னென்ன ஊர் இருக்குது, என்னென்ன பிளேஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுது. நான் அதே மாதிரி நான் இருக்கிற லொக்கேஷனையும் சொல்லுது. நீங்கள் இருக்கிறது பாருங்கள், இதுதான் என்னோட கோட் நம்பர், என்னோட ஏரியா பின்கோட் நம்பர் இது. இப்படிலாம் சொல்லுது. ஸோ அப்படி நம்ம சொல்கிறப்போ நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குது. அதனால நம்ம வந்து எந்த பிரச்சனையுமே இல்லாமல் நம்ம சேஃபாக நம்ம வீட்டுக்கும் வரலாம், நம்ம எங்கேயும் எல்லா இடத்துக்கும் போயிட்டும் இருக்கலாம். அதுவும் அதனால் இந்த ஆப்பை நீங்கள் தப்பாகவும் பயன்படுத்தாதீங்க, தப்பாகவும் பயன்படுத்தவும் முடியாது. பட் இருந்தாலும் இதை நான் சொல்லிடுறேன், இது வந்து தப்பாக எங்கேயும் பயன்படுத்துறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. ஏன்னா ஒரு பொண்ணு இப்போ போகிறாங்க, அவங்க எங்கே இருக்காங்கன்றதுன்னு தெரில. அப்படிங்கிறப்போ இந்த ஆப்பை வந்து இது நிச்சயமாக வந்து நம்ம பிளைண்ட் கேர்ள்ஸ் அவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிளைண்ட் கேர்ள்ஸ் மற்றும் மற்ற பொண்ணுங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நார்மல் பொண்ணாக இருக்கட்டும், பிளைண்ட் கேர்ள்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த லொக்கேஷன் ஆப்பு. ஸோ இது எல்லாருமே கம்பல்சரி இதை வந்து எல்லாருமே உங்களோட ஃபோனில் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆப்பை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம அட்வான்ஸ் டெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.